Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் என்ன சொல்லுது பாருங்க. Briefly explain types of physical quantity. Physical quantity பேசிக்கலி ஃபிசிக்ஸில் இருக்க குவான்டிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம், எதை பற்றி எல்லாம் நம்ம பேசுவோம், எதெல்லாம் ஃபார்முலா வச்சு டிரைவ் பண்ணுவோம், அது எல்லாமே தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மாசு, லென்த்து, டைமு, மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், ஃபோர்ஸு, டார்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ரெண்டு டைப்பில் பிரிப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவ்டு. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல்னா என்ன, பேரே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் பேசிக்கான குவான்டிட்டிஸ். என்னென்ன குவான்டிட்டியில் பேசிக்கான குவான்டிட்டினா 7 குவான்டிட்டிஸ் வரும். மாஸ், லென்த், டைம், கரண்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி, லுமினஸ் இன்டென்சிட்டி, இன்னொன்று என்ன மறந்துட்டேன், டெம்பரேச்சர். எஸ், இன்னொன்று என்னது, டெம்பரேச்சர். இந்த 7 தான் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதாவது இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு குவான்டிட்டி டெரைவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்லேயோ டைம்லேயோ நீங்கள் எழுத முடியாது. ஓகேவா? இது ஃபண்டமெண்டல். டிரைவ்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஏரியா, இது தவிர்த்து இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் டிரைவ்டு தான். ஏரியா, வால்யூம். இப்போ உங்கள்ட்ட ஏரியா கேட்டாங்கன்னா ஏரியாங்கிறது ஒன்றுமே கிடையாது, உங்கள் டைமென்ஷனோட ரெண்டு ப்ராடக்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட ரெக்டாங்கிள் இருக்குன்னா ரெக்டாங்கிளில் 2 டைமென்ஷன் இருக்கும், 1 லென்த்து, இன்னொரு பிரெத்து. அப்போ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ பேசிக்கலி 2 லென்த்தை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏரியா கிடைக்கும். ஆமாவா இல்லையா? 2 லென்த்தை டிஸ்டன்ஸை 2 டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏரியா கிடைக்குது. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டினா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்தே கொண்டு வர முடியாது, அதனால தான் அது பேர் டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இது தவிர்த்து இருக்கிற எல்லா குவான்டிட்டியும் என்ன தான், டிரைவ்டு. 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி இருக்குது, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். அது உங்கள் கொஸ்டினில் கேட்கல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன? சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் 2 குவான்டிட்டி வரும். எதுனா ஆங்கிள், அப்புறம் சாலிட் ஆங்கிள். இது பேர் ஏன் சப்ளிமெண்ட்ரி ஃபிசிக்கல் குவான்டிட்டினா, இந்த 2 குவான்டிட்டிக்கு யூனிட்ஸ் இருக்கும், ஆனால் டைமென்ஷன் இருக்காது. ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டெர் ரேடியன். ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு என்ன இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, இது எல்லாமே ஃபண்டமெண்டல். இது தவிர்த்து இருக்கிற எல்லாமே ஃபோர்ஸு, எல்லா லொட்டு லோஸ்க்கு என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி தெரியும் எல்லாமே இதில் வரும், டிரைவ்டில் வரும். சப்ளிமெண்ட்ரியில் இந்த 2 குவான்டிட்டி தான் வரும். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதுறதுக்கு நான் இங்கே மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பேறி தனியும், அதனால நம்ம கைடு வாங்குறோம். கைடு வாங்க தேவையில்லை, நான் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறேன். Physical quantity are classified into 2 types. They are fundamental and derived. Fundamental ஒரு definition இருக்கு, derived ஒரு definition இருக்கு. So fundamentalல இந்த 7 வரும், 1 2 3 4 5 6 7 8. திடீர்னு வந்துட்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எதுனா இதோட யூனிட் தான் ஃபண்டமெண்டல் யூனிட், இதோட யூனிட் எல்லாம் டிரைவ்டு யூனிட் ஆயிடும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ என்னென்ன இருக்குது, ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, டென்சிட்டி, மொமெண்டம், ஃபோர்ஸு. சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் கைரேஷன் எல்லாமே என்னது, சரி மொமெண்ட் ஆஃப் கைரேஷன் வராது, ஐம் சாரி. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டார்க்கு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இது எல்லாமே இதில் வரும், இதில் வரும். ஓகேவா? சரி, ஸோ இதான் பார்த்துக்கோங்க. சரியா? தேங்க்யூ. Question number 2. Question என்ன? How will you measure diameter of a moon using parallax method? First of all, இந்த parallax method அப்படின்னா என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். parallax methodனா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு பெண்ணை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு கண்ணை மூடிட்டு இந்த பெண்ணை பாருங்க. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த கண்ணு எந்த கண்ணை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அந்த கண்ணை ஓப்பன் பண்ணுங்க, இன்னொரு கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப இப்படி பார்க்குறப்ப அந்த பெண்ணோட பொசிஷன் ஷிஃப்ட் ஆகுற மாதிரியே இருக்கும். அப்போ parallax அப்படின்னா என்னன்னா, அப்சர்வரை பொறுத்து
சரிங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருந்து நின்று பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா அதோட பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல இருந்து அப்சர்வ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், அதோட பொசிஷன் ஷிஃப்ட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது பேர் தான் பேரலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, how will you measure the diameter of the moon? மூனோட டயாமீட்டர் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? இதான் உங்கள்கிட்ட கேட்டிருக்க ஒரு சிம்பிளான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். நான் 2 கொஸ்டினை கொண்டு வந்துடுறேன். ஒன்று உங்கள் புக்கில் கொடுத்தது டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, அப்புறம் டயாமீட்டர் எப்படி மெஷர் பண்ணுறது. ஸோ டயாமீட்டர் கேட்டிருக்கேன், டயாமீட்டர் மெஷர் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். நல்லா பாரு, இதான் நம்ம எர்த்து. ஓகேவா, இந்த எர்த்தில் தான் நம்ம இருக்கோம். எர்த்தில் இருந்து ஒரு டெலஸ்கோப் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது நம்ம மூணு. ஓகே, இது நம்ம மூணு, அழகான மூணு. எர்த்தில் இருந்து இந்த மூணை நீங்கள் அப்சர்வ் பண்ண போறீங்க. எப்படி அப்சர்வ் பண்ணணும்னா, மூணு சரிங்களா, அதோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமையும் ரைட் எக்ஸ்ட்ரீமை பாருங்க. பொதுவாக இப்போ உங்களில் இந்த பென்னோட லென்த் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்க லென்த்தை பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் இதோட டயாமீட்டர் வேணும்னா என்ன பண்ணுங்க, எர்த்தோட ஒரு எட்ஜில் இருந்து ஒரு டெலஸ்கோப் வச்சுக்கோ. டெலஸ்கோப் வச்சு என்ன பண்ண போறீங்க, மூணோட ஒரு எட்ஜை பார்க்குறீங்க, அடுத்து மூணோட இன்னொரு எட்ஜை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஆங்கிள் வந்திருக்குமா, டெலஸ்கோப் மூவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இங்கேருந்து இங்கே பார்த்துருக்கீங்க கரெக்டாக இல்லையா, அப்போது ஏதோ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஆங்கிளை ரேடியனில் தான் எழுத வேண்டும். எதில் எழுதணும், ஆங்கிள் வந்து இன் ரேடியன். ஓகேவா, ஆங்கிளை ரேடியனில் தான் எழுதணும். சரி, குட். இப்போ நல்லா பார்த்தோன்னா மூணு வந்து நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இருக்குது கரெக்டாக இல்லையா, மில்லியன் கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ், இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அப்போது நான் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எந்த விதமான தப்பும் கிடையாது. அப்போ எக்ஸுங்கிறது என்னது, எர்த்தில் எங்கே அப்சர்வ் பண்ணீங்களோ அதுலேருந்து மூணோட சென்டருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எக்ஸு. ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் மெத்தடை பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் எக்ஸ். உங்கள்கிட்ட இந்த ஹைட் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, சார் நான் tan தீட்டா யூஸ் பண்ணுவேன். வெரி குட், tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு h/x. ஓகே, இதே இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன், இஃப் ஆங்கிள் ரொம்ப சின்னதாக இருந்தால் tan தீட்டாவும் சரி sin தீட்டாக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம், வெறும் ஒரு தீட்டான்னு போட்டுக்கலாம். இந்த தீட்டா எதில் இருக்கணும், தீட்டா வந்து ரேடியனில் இருக்கணும், டிகிரியில் இருக்கக்கூடாது. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், h/x ஆயிரும். புரியுதா, புரிஞ்சா? இதே கான்செப்ட் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸு, அப்போ தீட்டா இன்டூ எக்ஸ். இது நீ சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது உனக்கு, தீட்டா இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு கிடைக்குதா. அப்போ ஆங்கிள் அதுக்கு பக்கத்தில் இருக்க சைடு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆப்போசிட்டில் இருக்கிறது கிடைச்சிரும். இதுதான் நம்ம செகண்ட் லெசன் கைனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனில் பார்ப்போம். ஓகேவா, தீட்டா இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் இப்படி அப்ளை பண்ணுறோமா, தீட்டா இன்டூ எக்ஸ், தீட்டா இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ நல்லா பாரு, தீட்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸு எர்த்துலேருந்து மூணுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். அப்போ இதுவும் தெரியும்னு சொன்னால் நீ கண்டிப்பாக எதை கண்டுபிடிச்சிடலாம், பிஏ கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, இதுதான் உன்னோட சொல்யூஷன். இதுக்கான எப்படி எழுதணுங்கிறத நான் இங்கே மெஷர் பண்ணியிருக்கேன். பேரலெக்ஸ் மெத்தட் வச்சு நீங்கள் டயாமீட்டர் ஆஃப் மூணு எப்படி மெஷர் பண்ணுங்கிறது நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே ஃபுல்லாக டெரிவேஷன் மாதிரி உனக்கு இருக்கும். ஓகேவா, பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ தீட்டா. இது எல்லாமே நீ அப்படியே பார்த்துக்கலாம். சப்போஸ் கொஸ்டின் மாற்றிட்டாங்க சார், கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நீங்கள் இங்கேருந்து மூணு இருக்க டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். கதை சேம். என்ன சார் கதை, நீங்கள் வந்து போன தடவை என்ன பண்ணீங்க, இது எர்த்துன்னு எடுத்தீங்க, இது மூணுன்னு எடுத்தீங்க, மூணோட டயாமீட்டரை கண்டுபிடிச்சிங்க கரெக்டாக இல்லையா. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிளையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் தீட்டா இன்டூ எக்ஸ் வந்து இங்கே இருக்கிற பி கிடைச்சுமா, கரெக்டாக இல்லையா. இது போன தடவை நான் யூஸ் பண்ணது. இந்த டைம் அவன் என்கிட்ட என்ன கேட்குறான் சொல்லு. அவன் கேட்குறது மூணுலேருந்து எர்த்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டைம் அவன் எக்ஸ் கேட்குறான். அப்போ நான் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், பி பை தீட்டா. கரெக்டாக இல்லையா, இவ்வளோ தான் பண்ண போகிறோம். ஆனால் போன தடவை சரிங்களா நம்ம மூணோட டயாமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக எர்த்த ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு மூணு பெரிய ஆப்ஜெக்டாக வச்சுருந்தோம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட், ஏன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஓகேவா? ஈவன் நீ இது உல்ட்டாவாக பண்ணாலும் தப்பு கிடையாது, ஆன்சர் வந்துடும், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஈவன் நீ இந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த மெத்தட் வச்சு நீ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல உனக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை தீட்டான்னு போட்டு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது ஒரு எர்த்து, இதுதான் எர்த்து. இந்த எர்த்தோட 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கு பத்தியா, இந்த எர்த்தோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நீ மெஷர் பண்ணு. ஓகேவா? எர்த்தோட இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து 3 பார்க்க போகிற. இப்போ இது ஒரு தூரத்தில் இருக்க ஒரு ஸ்டாரு, அப்போ தூரத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் நேராக இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நேராக இருக்க ஸ்டார்லேருந்து இந்த 3 எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சரியா? இதான் நேராக இருக்க ஸ்டாரு. இந்த நேராக இருக்க ஸ்டார்லேருந்து 3 எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போ இந்த ஆங்கிள் கிடச்சிருமா எனக்கு? அப்போ யோசிச்சு பாரு, சின்ன வயசில் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்பேன். ஓகேவா? இல்லை ட்ரையாங்கிள் லெசன் படித்தான்னு சொல்லி. இப்போ நல்லா பாரு, இது ஒரு ஜெட் ஆங்கிளா, ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் θ2ன்னு சொன்னால் இந்த ஆங்கிளும் θ2வா? இதே மாதிரி பாரு, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து எர்த்தோட இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போன தடவை என்ன பண்ணோம், எர்த்தோட ஒரு பாயிண்ட்ல நின்று 3ஓட 2 எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், 3 ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணிட்டு எர்த்தோட 2 எக்ஸ்ட்ரீம்லேருந்து பார்க்குறேன். இப்போ எர்த்தோட இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வா, இந்த எக்ஸ்ட்ரீம்ல தூரத்தில் ஒரு ஸ்டார் எடுத்துக்கோ, அதுலேருந்து என்ன பண்ணு, 3 பாரு, தூரத்தில் ஒரு ஸ்டாரு, இதுலேருந்து 3 எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, இதான் θ1. இப்போ நல்லா பாரு, அகைன் ஜெட் ஆங்கிளா, அப்போ இந்த ஆங்கிள் θ1னா, அப்போ இதுல இருந்து θ இஸ் ஈக்குவல் டு θ1 பிளஸ் θ2ன்னு சொல்லலாமா? போன தடவை நம்மளுக்கு எர்த்துல இருந்து 3க்கு இருக்க டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு, அதை வச்சு நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ எனக்கு என்ன தெரியும், டயாமீட்டர் தெரியும், நான் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறேன். அப்போ அதே ஃபார்முலா தான், சரியா? இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள் θ, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் பி, பக்கத்தில் இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, θ இன்டூ எக்ஸ் வந்து உனக்கு பி கொடுக்கணும். அப்போ உன்ட்ட எக்ஸ் தான் கேட்குறான், அப்போ பி பை θ, இதான் உன்னோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நல்லா பார்த்தேன்னா இது வந்து நம்ம எப்படி எழுதணுங்கிறத சொல்லியிருக்கேன். பேரலல்ஸ் மெத்தட் டு மெஷர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன், மூனோட டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். θ1 θ2 ஆட் பண்ண θ கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம், சரிங்களா? எந்த டிஸ்டன்ஸ் போன தடவை மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் சரி, இந்த டிஸ்டன்ஸும் சரி, இந்த டிஸ்டன்ஸும் சரி, ஆல்மோஸ்ட் சேம். ஏன்? ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது, அப்போ பெரிய ஆங்கிள் கிடையாதுனால ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? ஸோ இது எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு இதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, இது நான் தமிழில் சும்மா எழுதியிருக்கேன், எனக்கு புரிகிற மாதிரி இதை வச்சு நீங்களும் எழுதிக்க முடியும். என்ன அப்படின்னு நல்லா பாரு, எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட் தான், சரியா? எல்லா நான் ஜீரோ நம்பர், எல்லா நான் ஜீரோ நம்பர் சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோ அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கு எல்லா நம்பருமே என்ன, நான் சிக்னிஃபிகண்ட். அப்போ அந்த நம்பர் இருக்குன்னா அதை கவுண்ட் பண்ணிக்கோ, எதில் சிக்னிஃபிகண்ட் தான். இப்போ 2 நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஓகேவா? நான் 3 கேஸாக வரப்போகிறேன், ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்பர் நான் ஜீரோவாக இருக்கா, சிக்னிஃபிகண்ட் தான். நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் அந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? நடுவில் ஜீரோ இருந்தாலும் அது என்னதான், சிக்னிஃபிகண்ட் தான். புரியுதா? நெக்ஸ்ட் பாரு, நம்பருக்கு முன்னாடி பின்னாடி ஜீரோ இருந்தால், நம்பர் இருக்கு 3700, இப்போ நம்பருக்கு முன்னாடியும் ஜீரோ இருக்கு, நம்பருக்கு பின்னாடி ஜீரோ இருக்கு, இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஓகேவா? அந்த பாயிண்ட்ல எழுத மறந்துட்டேன். நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜீரோ இருந்தால் என்ன கிடையாது, சிக்னிஃபிகண்ட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ டெசிமலுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 370, டெசிமலுக்கு முன்னாடி ஜீரோ இருக்கு, சிக்னிஃபிகண்ட் கிடையாது. டெசிமலுக்கு பின்னாடி இருந்தால், டெசிமலுக்கு முன்னாடி சிக்னிஃபிகண்ட் இல்லை, டெசிமலுக்கு பின்னாடி வர ஜீரோ எல்லாமே என்னதான், சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? சொல்றது புரியுதா? இந்த நம்பர் லெஸ் தென் 1, அப்போ டெசிமலுக்கு முன்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, டெசிமலுக்கு பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட். இன்னொரு ரூல், 370 பாயிண்ட் வச்சுட்டாங்க. இப்போ நல்லா பாரு, இந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஜீரோ கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். ஆனால் நல்லா பார்த்தோன்னா இந்த நம்பர் லெஸ் தென் 1, அப்போ லெஸ் தென் 1ல என்ன பார்த்தோம், முன்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா இந்த நம்பர் என்னது, கிரேட்டர் தென் 1, அப்போ இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட் தான். ஓகேவா? அடுத்து
பின்னாடி நீங்கள் யூனிட் போட்டிங்கன்னா யூனிட் இருக்குன்னா ஜீரோ சிக்னிஃபிகண்ட். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணாது, அதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்கேன். நான் ஜீரோ நம்பரா சிக்னிஃபிகண்ட், நான் ஜீரோ நம்பர் இருந்தால் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. சரியா? நல்லா பாரு, நான் ஜீரோ நம்பர் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு முன்னாடியோ நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட், முன்னாடியோ பின்னாடி இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இதே நீங்கள் டெசிமல் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ, நம்பர் வந்து லெஸ் தென் 1 இருந்தால் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, டெசிமலுக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட். நம்பர் கிரேட்டர் தென் 1 இருந்தால் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட், பின்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட். சரிங்களா? ஆனால் இது ஜீரோ, இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட்டில் வராது, இது மட்டும் சிக்னிஃபிகண்ட்டில் வரும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணலாம், 37 037 எழுதுனா 0037 எழுதுனா. ஓகே, ஸோ அதனால் அது இல்லை. இப்போ நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் 50ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது? நம்ம என்ன பார்த்தோம், நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ ஒரே இது. சப்போஸ் நான் இந்த இடத்துல புள்ளி வச்சிட்டேன், அப்போ நல்லா பாரு, புள்ளி வச்சதுனால இதுக்கு முன்னாடி இருக்க ஜீரோ என்ன ஆயிடுச்சு, சிக்னிஃபிகண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இந்த இடத்துல புள்ளிக்கு பதிலாக யூனிட் வச்சுட்டேன், யூனிட் வச்சாலும் இந்த ஜீரோ என்ன ஆகும், சிக்னிஃபிகண்ட் ஆகும். சரியா? இதுதான் ரூல்ஸு. உனக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ரூல்ஸ் நான் பின்னாடி கொடுத்துறேன், நீ அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோ. இப்போ இதை சும்மா சால்வ் பண்ணு பாரு, எல்லாமே நான் ஜீரோ, 4 சிக்னிஃபிகண்ட். 2 நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் தான். நல்லா பாரு, 2 நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட், பின்னாடி இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் சரி சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாரு, 2 நம்பருக்கு நடுவில் இருக்கா, அப்போ இது என்னதான் சிக்னிஃபிகண்ட். அப்போ மொத்தம் 3 307 3 நம்பர் இருக்குது. சப்போஸ் இந்த கொஸ்டின் இப்படி இருக்குது 0700, இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது, நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ வெறும் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர், பின்னாடி டாட் வச்சுட்டாங்க, அப்போ எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். டாட் இருக்கு. சரியா? அப்போ நல்லா பாரு, நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் இல்லை, பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த இடத்துல பின்னாடி எதுவுமே இல்லை. ஸோ இந்த 3 நம்பர் மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். நம்பருக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ஜீரோ சிக்னிஃபிகண்ட். ஏன்? ஏன்னா புள்ளி இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல புள்ளி இல்லைன்னு வச்சுக்கோ, வெறும் இது இப்படி இருக்க ஒரு நம்பர் 003400, முன்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட்ல வராது. ஓகேவா? அப்போ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஒரு சில எக்ஸாம்பிள் பாரு, 3 கரெக்டாக 2 நம்பருக்கு நடுவில் இருக்குது, அப்போ 3. டெசிமலுக்கு பின்னாடி இருக்க ஜீரோ எல்லாம் சிக்னிஃபிகண்ட் தான். புரியுதா? 5. நல்லா பாரு, நம்பருக்கு பின்னாடி ஜீரோ இல்லை, முன்னாடி இருக்கிற ஜீரோ எல்லாம் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. டெசிமலுக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ எல்லாம் சிக்னிஃபிகண்ட். புரியுதா? டெசிமலுக்கு பின்னாடி இந்த ஜீரோ பார்க்கக்கூடாது. ஓகேவா? நம்பருக்கு பின்னாடி வர ஜீரோஸ் மட்டும். 4. இங்கே பார்த்தனா நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் இல்லை, அதே டெசிமல் வச்சா சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். சரியா? ஸோ இங்கே வெறும் 3, இங்கே கேஜி யூனிட் இருக்குது, அப்போது 5. ஸோ ரூல்ஸ் என்ன சொல்லுது? இதான் ரூல்ஸ். ஆல் 0 டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட், ஆல் நான் ஜீரோ டிஜிட்லாம் சிக்னிஃபிகண்ட். அடுத்து பார்த்தோன்னா ஜீரோக்கு நடுவில் இருக்க டிஜிட்ஸ்லாம் சிக்னிஃபிகண்ட். ரைட் சைடு, ஆல் த 0 டு த ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட் பட் டு த லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்டர் சிக்னிஃபிகண்ட். சரியா? இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். ஃபார் த நம்பர் வித்தவுட் அ டெசிமல், டெசிமல் இல்லாத பாயிண்ட்ல பின்னாடி இருக்க ஜீரோவும் சேர்க்காது, முன்னாடி இருக்க ஜீரோவும் சேராது. ஸோ இதுதான் உங்களோட ரூல்ஸ். ஓகேவா? மேபி இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும், ஏன்னா மேபி நான் வேகமாக சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? அதனால ஸோ ஒரு தடவை இந்த ரூல்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோ. நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு தடவை பார்த்துக்கோ, டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ 4th கொஸ்டின், வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்? டைமென்ஷனல்ஸ் என்னென்ன லிமிடேஷன் இருக்குது? இது ஒரு அருமையான கொஸ்டின். ஏன்னா இது வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறப்ப ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஏன்னா டைமென்ஷனல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணல, பட் உங்களுக்கு தெரியணும் எதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன சொல்கிறாங்க, இந்த மெத்தட் வச்சுக்கிட்டு நம்பர் எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π√L/G. இப்போ டைமென்ஷனலி பார்த்தோன்னா வெறும் இப்படி எழுதினாலும் அது கரெக்ட் தான், வெறும் L/Gன்னு எழுதினாலும் அது கரெக்ட். அப்போ இந்த 2π இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுக்கான டைமென்ஷன் இல்லாதனால
நம்மளால கரெக்டான ஃபார்முலாவை சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போது திஸ் மெத்தட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் about டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட் பற்றி நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இந்த மெத்தட் வச்சுக்கிட்டு அது ஸ்கேலர் குவான்டிட்டியா இல்லை வெக்டர் குவான்டிட்டியான்னு நம்மளால சொல்ல முடியாது. அது ரெண்டாவது பாயிண்ட். இந்த மெத்தட் வச்சுக்கிட்டு எக்ஸ்போனென்ஷியல், ட்ரிக்னாமெட்ரி, லாகரிதம் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கா இல்லையான்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாரு, y is equal to a, வெறும் kxன்னு எழுதுறேன். சரியா? இப்போ இதோட டைமென்ஷனும் சரி, a sin kxன்னு எழுதுறேன். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு சேம் டைமென்ஷன் தான் வரும். அப்போ உனக்கு தெரியாது வெறும் கேஎக்ஸ்னு போடணுமா இல்லை சைன் கேஎக்ஸ் போடணுமா, எது கரெக்டான ஃபார்முலாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ டைமென்ஷன் வச்சு நம்மள ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். அதான் டைமென்ஷன் வச்சதோட ஸ்பெஷலிட்டியே. ஓகேவா? இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா நிறைய டைம் என்ன ஆகும்னா 2-3 ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். நீட் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 2-3 ஆப்ஷன் கேன்சல் ஆயிரும். அப்போ நீங்கள் டக்குன்னு சொல்லிவே இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட முடியும். ஓகேவா? நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டாம், வெறும் அந்த டைமென்ஷன் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆயிரும், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்மளால ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் லிமிடேஷன்ஸில் வரும். இட் கேனாட் பி அப்ளைட் டு an equation involving more than 3 physical quantity. 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியை விட அதிகமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருந்தால் நம்மளால இது சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? பண்ணலாம், பட் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா நீங்கள் 3 டைமென்ஷனல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் நாட் ராங், லென்த் இஸ் ஈக்குவல் டு, லென்த்தை வந்து இப்படி எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? g பவர் ஆல்ஃபா, h பவர் பீட்டா, c பவர் காமா. ஓகேவா? இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா? நீட்டில் கூட கேட்டிருந்தாங்க. இல்லை 1/4π எப்சிலான் நாட் வச்சு ஒரு அருமையான கொஸ்டின் வந்துச்சு. ஓகேவா? அப்போ அதை வச்சு உங்களை லென்த்து கேட்கலாம், டைம் கேட்கலாம். அப்போது 3க்கு வச்சு நம்ம சால்வ் பண்ணுறப்போ நம்ம மாசு, லென்த்து, டைம் 3 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு 3x3ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது 3 ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள் கிடைக்கும். 3 ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள் சால்வ் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஓகேவா? அப்போ சப்போஸ் நீங்கள் 4 ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா 4 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கணும். 4 ஈக்குவேஷனில் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது தெரியாது. ஓகேவா? அதனால் இது வந்து யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாரு, s is equal to ut plus 1/3 at square. ut plus 1/3 at square. நீங்கள் டைமென்ஷனலி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனும் கரெக்டு தான், டைமென்ஷனலி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனும் கரெக்டு தான். பட் எது எக்ஸாக்ட் கரெக்ட் சொல்யூஷன் அது நம்மளுக்கு டைமென்ஷனலைஸ் வச்சு தெரியாது. அது நம்ம ஃபிசிக்கலாக தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன தான் டைமென்ஷனலைஸோட பிரச்சனை. என்னென்னா நம்பர் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நம்மளுக்கு தெரியாது, வெக்டரா ஸ்கேலரானு தெரியாது, சைனு அதாவது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரிதம் ஃபங்க்ஷன், இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்குமே டைமென்ஷன் வராது. ஸோ நம்மளால் அதை சொல்ல முடியாது கரெக்டாக இல்லையான்ட்டு. நீங்கள் வந்து 3 விட அதிகமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருந்தால் இது அப்ளை பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே டைமென்ஷனலி கரெக்ட், ஆனால் எது கரெக்டான ஃபார்முலா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிரச்சனைகள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. Question number 5. Define precision and accuracy. Precision என்ன, accuracy என்ன? உங்கள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நல்லா பாரு, ட்ரூ வேல்யூ ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ட்ரூ வேல்யூ என்னன்னா அந்த ஆப்ஜெக்டோட கரெக்டான வேல்யூ என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்லா பாரு, லெட் மீ சே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாஸ் 1 kg. ஓகேவா? அப்போ இதான் இதோட ட்ரூ வேல்யூ. அக்யூரேசினா என்னன்னா இந்த ட்ரூ வேல்யூக்கு நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களோ அவ்வளோ அக்யூரேட். அப்போ உங்கள் ஆன்சர் ட்ரூ வேல்யூ என்ன 1 kg. அப்போ நீங்கள் மெஷர் பண்ணுற வேல்யூ எல்லாம் 1 kgக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா நான் மெஷர் பண்ணியிருக்க வேல்யூ என்னென்னா 1 kg, 1 சரியா, 1.001, 1, 0.998, 1.003. இந்த எல்லா வேல்யூமே 1 kgக்கு பக்கத்தில் இருக்கா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், the values are accurate. ஓகேவா? அக்யூரேட்னா என்ன, ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கும் அது பேர் தான் அக்யூரசி. ஓகே, ரெண்டாவது பாரு, இந்த இடத்துல 1.1. ஓகே, 1 kg கரெக்டான வேல்யூ 1.1, 1.2, 0.8. சரி, எவ்வளோ ஏற இருக்குது, 0.2 கிராம் கிட்ட இருக்குது, 0.9. அப்போ அகைன் பார்த்தோன்னா 1க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக, 1.2, 1.1, 0.9, 0.8. அப்போ இது எல்லாமே என்ன தான் அக்யூரேட். நெக்ஸ்ட் பாரு,
ட்ரூ வேல்யூ என்ன 1 kg. நான் என்ன சொல்கிறேன் சார், நான் மெஷர் பண்ண 2.8 2.8 2.8 2.8 வருதுன்றேன். நீ என்ன சொல்லுவேன் சார், 1 தான் சார் கரெக்டான ஆன்சர், நீங்கள் 2.8 சொல்கிறீங்க, வேல்யூவில் அக்யூரேட்டாகவே இல்லை. இங்கே பாரு 0.3 0.6 2.1 0.8 சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. 1க்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. 6க்கு 1 kg எங்கே இருக்குது, 1 kg எங்கே இருக்குது. ஸோ வேல்யூஸ் ஆர் இன்அக்யூரேட். அப்போ அக்யூரசின்னா என்னென்னு புரிஞ்சா, ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்களோ அது பேர் தான் அக்யூரசி. அவ்வளோதான். ப்ரெசிஷன்னா என்ன? ப்ரெசிஷன் பார்க்கணுன்னா ட்ரூ வேல்யூ மறந்துடு. ட்ரூ வேல்யூ எனக்கு கணக்கே வேண்டாம் சார். ப்ரெசிஷன் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் மெஷர் பண்ணியிருக்க வேல்யூஸ் இருக்குது பார்த்தியா, அந்த வேல்யூ எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? உங்கள் மெஷர் பண்ணியிருக்க வேல்யூஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அக்யூரசின்னு சொன்னால் ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்கன்னு பார்க்கணும். ப்ரெசிஷன்னு சொன்னால் நீங்கள் மெஷர் பண்ண வேல்யூ 1க்கு 1 எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? இப்போ பாரு, இந்த வேல்யூ 1.001 1.000 0.998 1.003 இதில் இருக்கிறதுல பெரிய வேல்யூ என்ன, இதான் இருக்கிறதுல பெரிய வேல்யூ, இதான் சின்ன வேல்யூ. எல்லா வேல்யூ பாரு எவ்வளோ பக்கத்தில் இருக்கா. அப்போ இது ப்ரிசைஸ். இந்த ட்ரூ வேல்யூ வச்சு பார்க்கல, இந்த எடுத்திருக்க வேல்யூ எல்லாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அதுதான் ப்ரெசிஷன். ரெண்டாவது பாரு 1.7 1.2 0.8 0.9. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ பாரு கொஞ்சம் தூரமாக போயிடுச்சா. சொல்கிறது புரியுதா? இந்த வேல்யூ கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வேல்யூ ப்ரிசைஸாக இல்லை. இது பாரு 2.81 2.83 2.82 2.81. இப்போ இருக்கிறதுல பெரிய வேல்யூ இது, இருக்கிறதுல சின்ன வேல்யூ இது. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது நல்லா பார்த்தோன்னா 0.0 எவ்வளோ, மேக்ஸே பறந்து போச்சு 23. அப்போ நல்லா பாரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போது என்னதான் இது ட்ரூ வேல்யூக்கு சம்மந்தமே இல்லாத வேல்யூவாக இருந்தாலும் இந்த 4 ஆப்ஷன் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்கனால இது என்னன்னு சொல்லுவோம், ப்ரிசைஸ்னு சொல்லுவோம். அக்யூரேட்டுக்கு ட்ரூ வேல்யூ பார்க்கணும், ட்ரூ வேல்யூக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இப்போ இது அக்யூரேட் கிடையாது. ஆனால் 4 வேல்யூ பக்கத்தில் இருக்குது, ஸோ ப்ரிசைஸ். இது பாரு, இது இருக்கிறதுல பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆல்மோஸ்ட் 6.86 kg, சாரி 6.086. ஓகேவா, 6.086 kg இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிசைஸ் கிடையாது. அப்போ அக்யூரசின்னு என்ன, ட்ரூ வேல்யூக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ப்ரிசிஷன்னா என்ன, பக்கத்தில் இருக்க வேல்யூ எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இது அதோட டெஃபினேஷன். நீ இப்படி எழுதிக்கோ. அக்யூரசி என்ன, க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது பேர் தான் அக்யூரசி. ப்ரிசிஷன் என்ன, க்ளோஸ்னஸ் ஆஃப் த 2 or more மெஷர்மெண்ட். நம்ம எடுத்த ரீடிங் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, நீங்கள் அப்படி கொடுத்தாலும் ஓகே, இல்லை நான் யூஸ் பண்ணுற இது டெஃபினிஷன். இட் இஸ் த மெஷர் ஆஃப் எக்ஸ்டென்ட் டு விச் சக்சஸிவ் மெஷர்மெண்ட். நம்ம எடுத்த அடுத்தடுத்த ரீடிங்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரெசிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து 2 டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் போய் கேளுங்க எந்த டெஃபினேஷன் எழுதுறது உங்களுக்கு நல்லது. எக்ஸாம்பிள்ங்கிற பேரில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களோட கரெக்டான ஹைட் வந்து 5.9 வச்சுக்கோ. நீங்கள் வந்து ஏதோ ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சு மெஷர் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் ஹைட் என்ன வருது, 5 வருது. அப்போ இது அக்யூரேட்டாக இல்லை, ஏன்னா ட்ரூ வேல்யூக்கு இதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. கரெக்டாக? சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ என்ன கிடையாது, அக்யூரேட் கிடையாது. இதே நீங்கள் ஒரு லேசர் வச்சு மெஷர் பண்ணுறீங்க, லேசர் வந்து அக்யூரேட்டான வேல்யூ கொடுக்குது. அப்போ இந்த வேல்யூ ட்ரூ வேல்யூ பக்கத்தில் இருக்கனால இது அக்யூரசி. சரிங்களா? ப்ரெசிஷன்னா என்ன சார், நான் 10 தடவை ரீடிங் எடுத்து சார் 10 தடவை ரீடிங் என்ன தான் வருது, இதே ரீடிங் வருது. அப்போ அது அக்யூரேட் இல்லைன்னு சொன்னாலும் அது ப்ரிசைஸான வேல்யூ. இதான் அக்யூரசி, இதான் ப்ரெசிஷன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாங் வீடியோ, ஓகேவா, லாங் ஆன்சர் கொஸ்டின் வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கைடு வாங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சார் எங்களுக்கு இது வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல போயிருங்க, டெலகிராமில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னு உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவும் கொடுத்துருவேன், பிடிஎஃப் நான் எழுதின பிபிடியும் கொடுத்துருவேன். உங்களோட இஷ்டம். சரிங்களா? அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.